நீட் எக்ஸாமுக்கு நிறைய டெஸ்ட் நம்ம எழுதி பார்ப்போம். எவ்வளோதான் மார்க் டெஸ்ட் எழுதினாலும், எவ்வளோதான் நீங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு பிராக்டிஸ் பண்ணாலும், செல்ஃப் அனலைசிஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க படிக்கிறது எல்லாமே வேஸ்ட். சரிங்களா? ஏன் இந்த செல்ஃப் அனலைசிஸ் வேணும் அப்படின்னா, நீங்க எழுதுனது நீங்களே கரெக்ஷன் பண்ணி, எங்கெங்கெல்லாம் தவறு வருது அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தவங்க அந்த தவற சரி பண்றீங்களோ, அவங்க தான் ஃபர்தரா எந்த தவறுமே வராம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்க தான் கிடைக்கும். அதனால நீங்க எழுதி முடிச்சுட்டு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. நீங்க கோச்சிங் சென்டரா இருந்தாலும் சரி, உங்களுடைய கோச்சிங் சென்டரா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி. நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், எந்த ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினாலும், எந்த ஒரு எம்சிக்யூஸ நீங்க சால்வ் பண்ணாலும் சரி, எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத, அந்த தவறுகள செக் பண்றதுக்கு வாய்ப்பு எப்படி நமக்கு கிடைக்கும்னா, நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். அப்படி கரெக்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னா, தவறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு? எப்படி நம்ம தவறு செஞ்சோம்? எந்த மாரி விஷயங்கள நம்ம ஈஸியான கொஸ்டின தவறு பண்ணோமா? இல்லையா? இந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதா? இல்லையான்னு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணும்பொழுது தான் அது உங்களுக்கு தெரியும். அத நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, ஃபர்தரா எந்த தவறுமே வராம உங்களால தடுக்க முடியும்.